செயல் அல்லது ஏதாவது ஒன்று நாங்கள் ஒரு அழகாக கட்டியிருப்போம், ஆனால் அது இடிந்து போயிருக்கும். ஒரு அழகான வாழ்க்கையை உருவாக்கியிருப்போம், அது பாதியில் இடிஞ்சு போயிருக்கும். ஒரு வேலையை செஞ்சிருப்போம், அது பாதியில் இல்லாமல் போயிருக்கும். அந்த மாதிரி அதை திருப்பி எப்படி கட்டி எழுப்புகிறது என்றது தான் இன்றைய செய்தி. யாருக்கெல்லாம் இது தேவன் பேசுகிறாரோ, யாரோடெல்லாம் தேவன் பேசப் போகிறாரோ அவர்களுக்காகத்தான் இது. நன்றாக நீங்கள் இதை கவனித்து கொள்ளுங்கள். இதில் அதாவது நெகோமியா 2ஆம் அதிகாரம் 1-20 வரைக்கும் முக்கிய வசனம். நெகோமியா 2:20 சொல்கிறேன். பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நாங்கள் அவருடைய ஊழியக்காரர் எழுந்து கட்டுவோம். ஆமேன். இதுதான் இந்த வசனம். பிரியமானவர்களே, நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இடிஞ்சு கிடக்கிற மதில்கள் இருக்கா இல்லையா? அதான் நான் சொன்னேன்ல, ஒரு வாழ்க்கையை உருவாக்கி இருப்போம், அது இடிந்திருக்கும். ஒரு வேலைக்கு போயிருப்போம், அது இடிந்து போயிருக்கும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்போம், அது இடிந்து போயிருக்கும். அந்த மாதிரி இடிந்து கிடக்கிற மதில்கள் இருக்குதா இல்லையா? ஒருவேளை அது உங்களை குடும்பமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், இல்லது தேவனோடு நீங்கள் வைத்திருந்த உறவு கூட இடிந்து போயிருக்கலாம், இல்லை உங்கள் மனசுக்குள்ளே